வேடிக்கை பார்ப்பவர் பகுதி 4. அவன் ஊரில் எல்லோரும் பட்டுத்தறி நெய்பவர்கள். இவன் அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரரும் மட்டுமே அரசாங்க வேலைக்கு செல்பவர்கள். இவனது தந்தை தமிழாசிரியராக இருந்த போதிலும் 3 மைல் தள்ளி இருந்த ஐயன்பேட்டை என்ற குறு நகரத்தில் அப்போதுதான் ஆரம்பித்திருந்த ஆங்கில பள்ளியில் இவனை கொண்டு போய் சேர்த்தார். இந்த முரணை இவனால் இன்று வரை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை திருமணத்துக்கு முன்பு சென்னையில் நர்சரி பள்ளி ஒன்றில் டீச்சராக இருந்த இவன் அம்மாவின் வற்புறுத்தலில் சேர்த்திருப்பாரோ? 70களின் இறுதியில் காஞ்சிபுரத்தை சுற்றியிருந்த கிராமங்களின் பெற்றோர்களுக்கு ஆங்கில பள்ளி என்பது பெருங்கனவு. இவன் தந்தையும் தாயும் இவனுக்காக அந்த கனவை கண்டார்கள். அதை பள்ளி என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியாது. தாகூரின் சாந்தி நிகேதன் போல அது ஒரு திறந்த வெளி சொர்க்கம். அந்த பள்ளியின் சுவற்றில் விவேகானந்தரும் கார்ல் மார்க்சும் அருகருகே புகைப்படமாகி புன்னகைப்பார்கள். அந்த பள்ளியை நடராஜ் மாஸ்டர் நடத்தி வந்தார். இசை, ஓவியம், கலை, கலாச்சாரம், கவிதை, இலக்கியம் என வகுப்பறையில் ஒவ்வொரு ஜன்னலாக அவர் திறந்து வைத்துக் கொண்டிருக்க, அந்த சின்னஞ்சிறிய ஜன்னல்களில் இவன் பெண்ணாம்பேரிய வானத்தை பார்த்தான். எல்லாவற்றுக்கும் மேல் இவனுக்கு மிகவும் பிடித்தமான காதோரத்து கருங்குழலில் ஒற்றை மஞ்சள் ரோஜா வைத்திருக்கும் திலகவதி மஸ்தான் இவன் வகுப்பாசிரியை. 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே இவன் கவிதை என்ற பெயரில் கிறுக்க தொடங்கி இருந்தான். அருவி, ஆட்காட்டி குருவி, ஆரஞ்சு மேகம் என இவன் எழுதிய கிறுக்கல்களை வகுப்பறையில் வாசித்து காட்டி திலகவதி மிஸ் இவனை இவன் தகுதிக்கு மீறி உற்சாகப்படுத்துவார்கள். நிலவிலும் கரை உண்டுதானே. அப்படி அந்த பள்ளியில் இவனுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்தது. இவன் தினமும் மாட்டு வண்டியில் தான் பள்ளிக்கு செல்வான். அது பள்ளிக்கு சொந்தமான மாட்டு வண்டி. காலை 8 மணிக்கே இவன் கிராமத்துக்கு வந்து இவனை ஏற்றிக்கொண்டு சுற்றியுள்ள நத்தம்பேட்டை, வையாவூர், முத்தியால்பேட்டை என வெவ்வேறு கிராமங்களில் படிக்கும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு இவன் பள்ளி இருக்கும் ஐயம்பேட்டையை அந்த வண்டி அடையும் போது மணி 10 ஆகிவிடும். வழக்கமாக அந்த வண்டியை வயசான ஒரு தாத்தா ஓட்டி வருவார். அன்று அவருக்கு பதிலாக 25 வயது மதிப்புத்தக்க ஒரு இளைஞர் ஓட்டிக்கொண்டு வந்தார். இவன் வண்டியில் ஏறியதுமே, தாத்தா வரலையா, நீங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான். அவரு வேலையை விட்டு நின்னுட்டாரு. இனிமே இந்த காருக்கு நான் தான் டிரைவர். கார்ல டயரு கிடையாது, வாளுதான் டயரு என்று மாட்டின் வாளை தூக்கி காட்டினார். மாடும் ஆமோதித்து இளம் பச்சை நிறத்தில் சாணி போட்டது. முதல் பார்வையிலே அவரை இவனுக்கு பிடித்து போனது. ஆங்கில பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் என்பதால் அவருக்கு தெரிந்த பட்லர் இங்கிலீஷில் தான் மாணவர்களுடன் உரையாடுவார். வாட் இஸ் யுவர் நேம்? என் முத்துக்குமரன். மை நேம் சேகர். கூப்பிடு சேகர் அண்ணா. ஓகே சேகர் அண்ணா. முதல் நாள் அவருடன் மாட்டு வண்டியில் பயணித்தது இனிமையாக இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேரும் முன்பு வரை அந்த பயணம் இப்போதும் இவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. வழி நெடுக்க கிராமங்கள். காலை கதிரொளியில் பச்சை வயல்வெளிகளில் நாற்று நடும் பெண்களின் முகங்கள். தூரத்து பனை மரத்தில் தச்சு வேலை செய்யும் மரக்கொத்தி பறவைகள். கிளிகள் பறக்கும் பெருமாள் கோவில் கோபுரத்தின் பின்னணியில் புழுதி படர்ந்த வீதிகளில் வண்ண வண்ண பட்டு நூல்களை மூங்கில் கழைகளில் நீட்டி கட்டி சாயம் போடும் சாதாரண எளிய கிராமத்து மனிதர்கள். வழிதோறும் இவன் ரசித்துக் கொண்டே வந்தான். ஒவ்வொரு கிராமத்திலும் இவன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஏற்றியபடி வண்டி விரைந்தது. சேகரண்ணன் ஒவ்வொருவரிடமும் தன் பழைய பட்லர் இங்கிலீஷை புதிய தோணியில் கேட்டார். வாட் இஸ் யுவர் நேம்? KN ராமசாமி. மை நேம் சேகர். டெல் சேகர் அண்ணா. ஓகே சேகர் அண்ணா. இவன் பள்ளிக்கு சற்று முன்பு பெரிய ஏரி ஒன்று இருந்தது. அதன் கரையெங்கும் கருவேல மரங்கள், இதன் கிளைகள் எங்கும் கரிசான் குருவி கூடுகள். அந்த இடத்தில் வண்டி நின்றது. சேகரண்ணா இவர்களை பார்த்து கேட்டார்.
சேகரனாக்கு பசிக்கும்ல, டேஸ்ட் பார்க்க உங்க டிஃபன் பாக்ஸை கொடுங்க. இவர்கள் தயங்கியபடியே அதிர்ச்சியுடன் அவரவர் டிஃபன் பாக்ஸ்களை எடுத்து நீட்டினார்கள். இட்லி கொடுத்திருக்காங்களா? 2 எடுத்துக்கிறேன்டா. பூரி கொண்டு வந்திருக்கியா? அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. தயிர் சாதமா? நாளையிலிருந்து உங்க அம்மா கிட்ட சாம்பார் சாதம் கொடுக்க சொல்லு, அண்டர்ஸ்டாண்ட் என்றபடி சேகரண்ணன் இவர்களது டிஃபன் பாக்ஸில் இருந்து தனக்கான உணவை எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்து கருவேலங்காட்டில் சிறுநீர் கழித்துவிட்டு பீடி நாற்றத்துடன் கரிய மீசையை முறுக்கி விட்டபடி, இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொன்னீங்க, அவ்வளவுதான், ஐ கில் யூ, அண்டர்ஸ்டாண்ட். அவர் மீசையை முறுக்கிய விதத்தை பார்த்ததுமே இவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இது தொடர்ந்தது. இவர்கள் டிஃபன் பாக்ஸில் இருந்து 5 இட்லிகளில் 2 இட்லிகள் யாரிடமும் சொல்லாமல் அவருக்கு படையல் ஆனது. ஒரு நாள் காலையில் இவன் ஆயா உப்புமா கிளறி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு மாமி வந்து, ஏரியில மீன் ஏலம் எடுத்திருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் புள்ள மீன் குழம்பு எடுத்துட்டு போகட்டுமா என்று டிஃபன் பாக்ஸை இவன் கையில் கொடுக்க, இவன் அதை எச்சில் ஊற புத்தக பையில் வைத்து கொண்டான். இவனுடைய ஆயா சைவம் என்பதால் இவன் வீட்டில் அதிகபட்சமாக 6 மாதங்களுக்கு ஒரு முறை சமைக்கப்படும் அசைவமே ஒரு முட்டைதான். அதுவும் ஆயா வெளியூர் போயிருக்கும் அபூர்வ தருணங்களில் மட்டுமே அந்த வரம் இவனுக்கு கிடைக்கும். மீன் என்று காகிதத்தில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்டு விடும் ஆசை கொண்ட இவன் பள்ளி வண்டிக்காக காத்திருந்த நேரத்தில் ஆவலுடன் டிஃபன் பாக்ஸை பிரித்து பார்த்தான். மீன் குழம்பு சொற்றுடன் வறுத்த மீன் துண்டுகள் 4 இருந்தன. சேகரண்ணன் 2 துண்டுகளை எடுத்து சாப்பிட்டாலும் மீதி 2 துண்டுகள் இவனுக்கு மிஞ்சும் என்ற அபார நம்பிக்கையோடு வண்டியில் ஏறினான். அதே ஏரிக்கரை, அதே கருவேலங்காடு, அதே கரிசான் குருவி கூடுகள். சேகரண்ணன் வழக்கம் போலவே முதலில் இவன் டிஃபன் பாக்ஸை கேட்டார். டேஸ்ட் கொடுறா குமாரு. இவன் கைகள் நடுங்கியபடியே தன் டிஃபன் பாக்ஸை நீட்டினான். அடடா, மீன் குழம்பாடா, அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. இவன் கண்கள் பார்க்க பார்க்க அந்த டிஃபன் பாக்ஸ் காலியாகும் வரை அவர் கபலீகரம் பண்ணி கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடித்து தண்ணீர் குடித்து மற்ற பிள்ளைகளை பார்த்து, இன்னைக்கு இந்த டேஸ்டே போதும், அவனுக்கும் பசிக்கும்ல, லஞ்ச் டைம்ல எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க என்றபடி மாட்டின் வாளை முறுக்கினார். வண்டி வேகமாக ஓடத் தொடங்கியது. முதல் பீரியடில் இருந்தே இவனை அந்த மீனின் முள் துரத்த தொடங்கியது. பொறுத்து பொறுத்து பார்த்து இன்டர்வல் கேப்பில் ஹெட்மாஸ்டர் அறை முன் நின்றான். நடராஜ் மாஸ்டர் இவனை பார்த்து கேட்டார், என்னப்பா, என்ன விஷயம்? இவன் அழத் தொடங்கினான். சார், இத நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல விஷயத்த சொல்லுப்பா. முதலில் இருந்து இவன் விஷயத்தை சொல்லத் தொடங்கினான். அடுத்த நாள் காலையில் அந்த மாட்டு வண்டியில் சேகரண்ணன் இல்லை, வேறு ஏதோ ஒரு அண்ணன். அன்று பார்த்து இவன் டிஃபன் பாக்ஸில் பழைய சோறும் நார்த்தங்காய் ஊறுகாயும். 10 வருடங்கள் கழித்து இவன் வாலிபன் ஆனான். இவன் முகத்திலும் மீசையும் முகப்பருக்களும் முளைத்தன. கல்லூரி படிக்கையில் வகுப்பை கட்டடித்துவிட்டு இவனுக்கு பிடித்த நடிகரின் படத்துக்கு நண்பர்களுடன் முதல் நாள் முதல் ஷோ கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தான். இவன் வரிசையில் 7-8 பேர்களுக்கு முன் நின்று கொண்டிருப்பவர் சேகரண்ணன் தானா? ஆம், அதே மீசை, அதே அம்மை தழும்பு முகம். டைட்டில் போட்டு நண்பர்களின் விசில் சத்தங்களுடன் படத்தின் காட்சிகள் தொடர்ந்த போது சேகரண்ணனே இவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தார். இடைவேளையில் சிறுநீர் கழித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கையில் தூரத்தில் பீடி குடித்தபடி சேகரண்ணன். இவன் அவர் அருகில் சென்று, வணக்கம்னே, எப்படி இருக்கீங்க என்றான். அவருக்கு இவனை அடையாளம் தெரியவில்லை. நல்லா இருக்கேன் தம்பி, யாருன்னு தெரியலையே. நான் தானே முத்துக்குமரன், கனிகாபுரம். உங்க வண்டியில தான் தினமும் ஸ்கூலுக்கு போவோம். அவர் இவன் முகத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டார். மௌனம் ஒரு காற்றை போல இருவர்களிடையே வீசிக் கொண்டிருந்தது. இவன் வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து பேசத் தொடங்கினான். என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என்னால தான் உங்க வேலை போச்சு.
ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நீதான் தம்பி என்ன மன்னிக்கணும். படிக்கிற பிள்ளைங்க சோத்தை புடுங்கி திங்கிறது ரொம்ப பெரிய பாவம். ஏதோ என் பசிக்கு செஞ்சுட்டேன். சம்பளம் கம்மி. என்னை நம்பி வீட்லையும் 6 உசுறு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாது தம்பி, அந்த ஒரு வேளை தான் எனக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் நைட்டில் தண்ணி குடிச்சிட்டு படுத்துடுவேன். வேலை போனப்புறம் கொளுத்து வேலை, ரோடு போடுறதுன்னு சமாளிச்சிட்டேன். இப்போ ஒரு ஷூ கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை. பசி இல்லை, கஷ்டம் இல்லை. ஆனால் உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னை துரத்திட்டே இருக்கு. இப்போ ரோட்டில் எங்கேயாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குச்சி ஐஸோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்து தான் என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான், படம் போட்டுட்டாங்கடா. நண்பர்கள் அழைக்க இவன் அவரிடமிருந்து விடை பெற்றான். திரையரங்கின் இருட்டில் இவன் அமர்ந்திருந்த நாற்காலியை தேடி கண்டுபிடித்த சேகரண்ணன் இவன் முன்பு வந்து நின்றார். அவர் கைகளில் ஒரு கோன் ஐஸும் பாப்கார்ன் பாக்கெட்டும். ஐயோ, இதெல்லாம் எதுக்குன்னே? என் திருப்திக்காக வாங்கிக்கங்க தம்பி. இவன் நண்பர்களிடம் பாப்கார்ன் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு கோன் ஐஸை டேஸ்ட் பார்த்தான். அதில் மீன் குழம்பு வாசம் அடித்தது.